இது ஐஐடி என்ட்ரன்ஸில் கேட்ட ஒரு கேள்வி ஃபிசிக்ஸில். வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் பி தட் கேன் பி செட் அப் அட் தி ஈக்குவேட்டர் டு பர்மிட் எ புரோட்டான் ஆஃப் ஸ்பீட் 10⁻7 மீட்டர் per second டு சர்க்குலேட் அரவுண்ட் தி எர்த். ஸோ நம்மக்கிட்ட ஒரு புரோட்டான் இருக்குது, ரைட்? ஸோ அந்த புரோட்டான் வந்து இந்த பூமியை சுற்றி வரணும். அப்படி சுற்றி வரும்போது அதுக்கு நம்ம எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டை செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் பி, த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் தட் நீட் டு பி செட் அப் அட் த ஈக்குவேட்டர் டு பர்மிட் எ புரோட்டான் ஆஃப் ஸ்பீட் டு சர்க்குலேட் அரவுண்ட் தி எர்த். எர்த்தோட ஈக்குவேட்டரில் புரோட்டான் வந்து சுற்றி வரணும். எவ்வளோ ஸ்பீடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எவ்வளோ வெலாசிட்டியில் பார்த்தீங்கன்னா 10⁻7 மீட்டர் per second வெலாசிட்டியில் சுற்றி வரணும். அப்படி சுற்றி வர்றதுக்கு வாட் இஸ் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட், ரைட், இண்டக்ஷன் தட் we need to set up or we should provide for that proton அப்படிங்கிறதான் கேள்வி. ஓகேவா? ஸோ before going to solve this problem, what we'll do is we'll understand the earth radius and other stuffs related to this problem. Okay, so what is the smallest value of B that can be set up at the equator to permit a proton of speed 7 meter per second to circulate around the earth? So we have a proton, right? We have a proton. We are asking that proton to roam around the earth in the equator, equator lines with the speed of 10⁻7 meter per second, right? With the speed of 10 meter per second. So if that proton want to rotate or want to travel with this speed or velocity, so what must be the magnetic induction that we should give to the proton to rotate with this velocity at the equator? Okay, this is the problem statement. So இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எர்த் வந்து ஸ்பியரா கிடையாது, இட் இஸ் கைண்ட் ஆஃப் எலிப்ஸ், ரைட்? ஸோ எலிப்ஸ்ங்கிறதுனால அதுக்கு வந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கும் போது ரெண்டு வகையான ரேடியஸ் இருக்கும். ஒன்று செமி மேஜர் ஆக்சிஸ், இன்னொன்று செமி மைனர் ஆக்சிஸ். செமி மைனர் ஆக்சிஸ் வந்து போலார் ஆக்சிஸ்ன்னு கூட சொல்லலாம். எர்த்தில் செமி மைனர் ஆக்சிஸ், போலார் ஆக்சிஸ். அதே மாதிரி செமி மேஜர் ஆக்சிஸ் வந்து ஈக்குவேட்ரியல் ஆக்சிஸ். ஸோ போலார் ஆக்சிஸ் ஆர் செமி மைனர் ஆக்சிஸ் ஃபார் த எர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூஸ் அதை பீன்னு நோட்டேட் பண்ணியிருக்கோம் இங்கே. தட் இஸ் 6356,356.7523 கிலோமீட்டர். That is 6356.7523 kilometer. ஓகேவா? ஸோ போலார் ஆக்சிஸோட லென்த், ரைட், ஆர் the ரேடியஸ்னு கூட வச்சுக்கலாம். போலார் ஆக்சிஸோட செமி மைனர் ஆக்சிஸோட ரேடியஸ். ஓகேவா? ஸோ தென் similarly the semi major axis or equatorial axis of the earth எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, the value of the equatorial axis or the radius of the semi major axis A is equal to 6378.1370 kilometer. அதாவது செமி மேஜர் ஆக்சிஸோட ரேடியஸ் இல்லைன்னா ஈக்குவேட்ரியல் ஆக்சிஸோட ரேடியஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6378.1370 கிலோமீட்டர். ஓகேவா? இதுதான் செமி மேஜர் ஆக்சிஸோட லென்த். ஸோ இந்த ரெண்டு போலார் ஆக்சிஸ்க்கும் ஈக்குவேட்ரியல் ஆக்சிஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செமி மேஜர் ஆக்சிஸ்க்கும் செமி மைனர் ஆக்சிஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21.3847 கிலோமீட்டர், ரைட்? அதாவது 21.3847 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எது இருக்குன்னா போலார் ஆக்சிஸ்க்கும் ஈக்குவேட்டரியல் ஆக்சிஸ்க்கும் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ அப்ராக்சிமேட் பண்ணும்போது
ரேடியஸ் ஆஃப் த எர்த் நம்ம எப்படி அப்ராக்சிமேட் பண்ணலாம் அப்படின்னா around 6.4, right? 6.4 some numbers kilometer போடலாம், இல்லைனா 6.4 into 10 power 6 meters நம்ம approximate பண்ணிருக்கலாம். So though there is a difference between the polar axis and the equatorial axis, so we will approximate the radius of the earth to be 6.4 kilometer or sorry 6.4 into 10 power 6 meter அப்படின்னு approximate பண்ணிருக்கோம். So now we will move to the problem. நம்ம இப்போ problem வந்து solve பண்ண start பண்ணுவோம். So B equator தான் we have to find out what is the magnetic field induction that we have to provide for the proton to move with the velocity of 10 power 7 meter per second. Okay, 10 power meter per second in the equatorial earth equator, right? Okay, so the velocity they have given, velocity கொடுத்திருக்காங்க, that is Vp is equal to 10 power 7 meter per second. We know the mass of the proton. Proton ஓட mass நம்மளுக்கு தெரியும், mp is equal to 1.67 into 10 power minus 27 kg. So radius of the earth we approximated to 6.4 into 10 power 6 meter. Okay, these are the parameters that we know. Okay, so now we have to basically find out how much magnetic induction that we have to give, or எவ்வளவு magnetic induction வந்து நம்ம அந்த proton கொடுக்கணும் இந்த equatorல மூவ் ஆவறதுக்கு, எவ்வளவு velocityனா இந்த 10 power 7 meter per second velocity. அப்போ so let us assume basically the proton, that means the proton moves in the field of magnetic field, right? So in the field of magnetic field. அப்போ so proton வந்து magnetic fieldல மூவ் ஆகுதுன்னு அர்த்தம் அப்போ, இல்லையா? So equatorல magnetic fieldல proton வந்து மூவ் ஆகுது. So that condition can be assumed as follows. இந்த கண்டிஷனை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, motion of a charged particle under magnetic field condition is this. ஒரு magnetic fieldல ஒரு charged particle மூவ் ஆச்சுன்னா அதோட radius of curvature, அந்த charged particle எந்த ரேடியஸ்ல எந்த ஒரு radius of curvatureல rotate ஆகுங்கிறதுக்கு the relation தான் இது. R is equal to radius of curvature is equal to mv by q into b. So radius of curvature, R is the radius of curvature, V is velocity of particle, and Q is charge on the particle, and B is the magnetic induction. So if the particle, ஒரு particle வந்து magnetic fieldல மூவ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அதனோட radius of curvature இந்த ரிலேஷன்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். So இந்த ரிலேஷன் நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா, we'll just do the small derivation. In the relation force on the charged particle in the presence of magnetic field. ஒரு particle magnetic fieldல இருந்துச்சுன்னா அது மேல ஆக்ட் பண்ண ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, the force is equal to q into v into b sin theta ன்னு வரும். ஓகேவா? Suppose if you assume sin theta is equal to 1 and the relation becomes f is equal to q into v into b. So this is the magnitude of the force that will be acting on the charged particle. இதுதான் இவ்வளோ ஃபோர்ஸ் வந்து அந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கல்ல ஆக்ட் ஆகும் எப்போன்னா அந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கும்போது. So this force will be equal to centrifugal force on the particle. So since the particles are rotating in some circular path, so there will be some centrifugal force on the particle, and the centrifugal force எப்படி இருக்கும்னா F is equal to m times v square by r, right? M is mass of the particle and v square is velocity of the particle, r is the radius of the curvature that the particle traces. எவ்வளோ radius of curvatureல அந்த particle வந்து rotate ஆயிட்டு இருக்கு, அந்த particle-ஓட mass எது, அந்த particle-ஓட velocity எது. So that will give us, this is the centrifugal force relation. Now இப்போ ரெண்டு equation 1 and 2 வை equate பண்றோம்.
Now we will equate equation 1 and 2. So what we'll get is QVB is equal to mv square by r. இந்த ரெண்டு ஃபோர்ஸ் நான் ஈக்குவேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா QVB is equal to mv square by r அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் கிடைக்குது. Therefore, so r is equal to mv by q into b. So from this we can calculate how much the radius or radius of curvature the particle will trace if its mass is m and the velocity of the particle is v and charge on the particle is q and applied magnetic field is b. Okay, if this is the case, this much radius of the curvature the particle will trace. Now we will find out the b. Actually we want from this relation r is equal to mv by qb. From this relation what we will do is we want to calculate the b value. That's what we have to calculate. So what must be the magnetic field induction that we need to give எவ்வளோ magnetic field induction equatorல கொடுக்கணும் so that the particle will move with the velocity of 10 power 7 meter per second. Therefore b becomes mv by q into r. Therefore m is mass of the proton because the proton is the one which we are assuming as a particle which is supposed to move around the earth. அதாவது பார்ட்டிக்கல் வந்து இங்கே புரோட்டானை அசியூம் பண்ணிக்கிறோம், அதனால் எடுத்துகிட்டு இருக்கோம், அதனால் அதோட மாஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்போஸ் இஃப் யூ ஆர் ரீப்ளேசிங் திஸ் instead of proton, if you are replacing with some other particle, so that particle mass supposed to be fitted here. So here we are taken proton எடுத்திருக்கோம், அதனால we will put the proton mass 1.67 into 10 power minus 27 into velocity of the particle வந்து 10 power 7, so that is 10 power 7, right? So velocity of the particle divided by q, charge on the proton, because the proton is the particle which revolves around the earth in the equatorial axis, and that charge is 1.6 into 10 power minus 19 coulomb. And a radius, so radius, the particle traces the radius of the basically the particle traces the equatorial radius. particle வந்து equatorல வந்து rotate ஆயிட்டு இருக்கு. அப்போ equatorலோட radius என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.4 into 10 power 6 meter, that we know. So now if you simplify this, we will get 1.6 into 10 power minus 8 Tesla. So B is equal to 1.6 into 10 power minus 8 Tesla is the answer for this. That means we have to provide 1.6 into 10 power minus 8 Tesla magnetic field induction to revolve the proton around the earth in the equatorial axis, with a velocity of 10 power 7 meter. So இவ்வளோ magnetic field, that means 1.6 into 10 power minus 8 Tesla magnetic field கொடுத்தோம்னா, so இந்த இவ்வளோ கொடுத்தோம்னா 10 power 7 meter per secondல the proton வந்து equatorial axisல rotate ஆயிட்டு வரும் அப்படிங்கிறது தான் answer. So therefore B is equal to 1.6 into 10 power minus 8 Tesla.